ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. அருள் தரும் உன் விழிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். ஜெயராம் கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? துர்கா பூஜை, காளி பூஜை எல்லாமே முடிஞ்சு, அம்பாளுடைய பூஜையெல்லாம் முடிஞ்சால் இனிமேல் மற்ற பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். அன்னையர் பூஜை, குருதேவர் பூஜை, கல்பதோறும் சொல்லி பாரதத்தில் இது ஒரு பெரிய ஒரு சக்தி. நமக்கு காலகாலத்தில் மாதம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் எல்லா கோயில்களிலும் ஏதோ இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே நமக்கு அது ஒரு இறை சிந்தனையும் தூண்டிக்கொண்டே நமக்கு இருக்கும். மற்ற மதத்தை போல் இல்லாமல் ஒரு கிறிஸ்மஸ், ஒரு நியூ இயர் அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய கலாச்சாரத்தில் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த நமது தர்மம் இந்த மனித குலத்துக்கு எப்போதுமே ஒரு ஆணிவேர் மாதிரி இருக்கும். அதனால தான் எந்த ஒரு அந்நிய படையெடுப்போ என்ன ஒரு கஷ்டம் வெளியிலிருந்து வந்திருந்தாலும் இது எந்த வகையிலையும் அழிந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் பட தேவையில்லைங்கிறார் சாமிஜி. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு சக்தி காத்துக்கிட்டே இருக்கும். அது ஸ்ட்ராங்காகி வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாரதம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆகவே இந்த தூய் அன்னையின் வாழ்க்கையில் நம்ம லாஸ்ட் டைமு சுவாமி பரமேஸ்வரன்ஜி பற்றி அவருடைய நினைவுகளிலிருந்து சிலது பார்த்துருக்கோம். இன்றைக்கி இன்னொரு சாமிஜி பற்றி பார்ப்போம். சுவாமி தன்மயானந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்தவர். தன்மயானந்தர் முன்னால் இருந்தார், அந்நியர் பீரியடில் இருந்தவர். அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து அவர் சொல்கிறாரு. நம்ம எல்லாம் கடந்த வகுப்புலெல்லாம் பார்த்துருந்தோம். அம்மா ஜெயராம்பாடியில் இருக்கும்போதே அந்த கோயில்பாறாங்கிற இடத்துல பக்கத்தில், இங்கே போனவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு சின்ன ஆசிரமம் கட்டி அங்கே அம்மாவை தங்கியிருந்தாங்க, ரொம்ப நாள் தங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு 4-5 அண்ணாவுடைய சீடர்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சின்ன ஒரு ஸ்கூல் நடத்தி சேவை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலலாம் வசதிகள் குறைவு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து தான் பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வர்றதெல்லாம் தலையில் சுமந்துட்டு தான் போவாங்க. அம்மாவுக்கு தேவையான பொருட்கள் வேணும்னா அவங்க 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தலையில் சுமந்து தான் கொண்டு போவாங்க. ஸோ ரொம்ப அதுவே ஒரு சாதனை மாதிரி இருந்தது. ஏதாவது ஒரு மருத்துவம் வேணும்னாலும் அவங்க நடந்து தான் போய் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த சீடர் ஒரு முறை போகிறாரு. அவருக்கு திடீர்னு இந்த கோயில்புற ஆசிரமத்தில் இருக்கும்போது ரொம்ப வயிறு வலி. ஒரு நாள் ராத்திரி வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. சாயந்தரம் 10 மணிக்கு வலி ஆரம்பித்தது. காலைக்கு வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்தார். காலையில் அப்படியே கொஞ்சம் கண்ணாக இருந்தபோது யாரோ அவர் காதில் சொல்கிற மாதிரி, உன்னுடைய குருவனுடைய தீர்த்தத்தை நீ உட்கொண்டா அந்த வலி போயிடும் அப்படின்னு சரணம். ஸோ இவ காலையில் எந்திரிச்சு கஷ்டப்பட்டு மறுபடியும் 7-8 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். போய் நேரம் போகிறேன். போய் அம்மாவுடைய அங்கே ஜெயராம்பாடியில் எப்போதுமே குருதேவர் பூஜை பண்ணால் அந்த தீர்த்தமும் வச்சுருப்பாங்க. அம்மாவுடைய பாத தீர்த்தமும் சிலருக்கு வேணுங்கிற சொன்னதுனால அதையும் அங்கே வச்சுருப்பாங்க. இவன் நேரம் போய் அந்த தீர்த்தத்தை உட்கொண்டுட்டு அங்கே உட்காந்துடுறாரு. அம்மா அப்புறம் இவனை கூப்பிட்றாரு. என்னப்பா, என்ன விஷயம் இங்கே வந்திருக்காரு? அம்மா, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது,
நான் வந்த உடனே அதை சாப்பிட்டேன் அப்படின்னு. சரி சரின்னு. அப்போ இவன் கேட்குறான், நான் உன் பாதம் பூஜை பண்ணணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அந்த தீர்த்தத்தையே நான் எடுத்துக்கொண்டுட்டேன், இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு. அதனால் என்ன, நீ இன்னும் வந்து பாத பூஜை பண்ணுன்னு சொல்லி அம்மா வந்து பாத பூஜைக்கு உட்கார்றாரு. இவர் பாத பூஜை பண்ணுறாரு. அன்றைக்கி சாயந்தரமே அவருடைய வயிறு வலியெல்லாம் போயிடுது. அது ஏதோ இதெல்லாம் ஒரு மிராக்கிள் தான். அம்மாவுக்கிட்ட அப்போ பேசுகிறாரு, அங்கே நடந்த கான்வர்சேஷன். இவ வந்து அம்மாவுடைய பாதத்தை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பாதம் உள்ளங்க அதை வந்து தலை மேலே வைக்கிறது அப்படியே வச்சிடுறாரு. அம்மா உடனே, அப்போ என்னப்பா இது, தலை வந்து குருதேவர் வாழும் இடம். பொதுவாக அந்த பாதத்தை மாரி தான் நம்ம தலை வச்சு பண்ண, அந்த கீழே உள்ளங்கால் வந்து யார் தலையிலும் பொதுவாக இருக்காது. பொதுவாக அப்படி பண்ணக்கூடாதுங்கிறேன்னு அது இறைவனுடைய ஸ்தானம். என்னப்பா இப்படி பண்ணுற, அது குருதேவர் அங்கே உரையும் இடமாச்சே, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு. இப்போ அவன் கேட்குறாரு, பரவாயில்லம்மா, குருதேவரை நான் கண்டதில்லை, உங்களை காண்கிறேன், அதனால் அதை நான் பாதத்தை வைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போது குருதேவர் நீ காணாமல் போனாலும் இவனுக்கு குருதேவர் வந்து கனவில் வந்து இவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். அம்மா சொல்கிறாரு, நீ அவரை கனவில் கண்டிருக்க தானே செய்கிறாய், நேரடியாகவும் உன்னுடைய வாழ்நாளில் நீ அவர் காண்பாய் அப்படிங்கிறான். ஸோ அந்த அளவுக்கு இந்த அம்மா வாயால் ஒருத்தருக்கு நீ குருதேவரை நேரடியாக கூட பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தகுதி இவர்கிட்ட இருந்திருக்கு பாருங்க. தகுதிங்கிறத விட அவங்களுடைய கருணை இவர் மீது இருந்ததுனால அப்படி சொல்கிறாங்க. நீ குருதேவரை கனவுல கண்டிருக்கிற அல்லவா, நீ நேரடியாகவும் அவரை காண்பாய் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா அந்த மாதிரி அம்மா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சொல்லி எத்தனை பேருக்கு அந்த தரிசனம் கிடச்சிருக்குன்னு நமக்கு தெரியல. டைரக்ட் டிசேபிள்ஸ்க்கு அவங்க இறுதி நாட்களில் யார் ஏற்கனவே குருதேவரை பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் குருதேவருடைய காட்சி அவங்க தேவைப்படும் போது வேண்டும்போது அது வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். அது நம்ம எல்லா மகான்கள் வாழ்க்கையில், ஆழ்வார் நாயன்மார்கள் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் அவங்களுடைய சாதனை அந்த உச்ச நிலையில் இருக்கும்போது பகவானை வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ மாதிரி அவங்க வேறு ரூபத்தில் வந்திருப்பாங்க, ஆனால் அந்த டைமில் அது தெரியாது போகும். அப்புறம் மறுபடியும் ஐயோ நீ இவ்வளோ நேரம் வந்துட்டு பண்ண, துளசிதாசருக்கு ராமர் காட்சி, பெருமாள் காட்சி மற்ற இடத்துலையோ, சிவபெருமான் வேறு ரூபத்தில் வேட ரூபத்தில் வர்றது, இதெல்லாம் நல்லா நடந்திருக்கு. அந்த மாதிரி குருதேவர் வந்து யாருக்கு எந்தெந்த ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்குறது தெரியல. ஆனால் அம்மாவுடைய வார்த்தையை நீ நேரடியாக காண்பேன்னு சொல்லும்போது அவர் அந்த அளவுக்கு பேர் பெற்றவர்னு சொல்லலாம். அப்போ இவன் சொல்கிறான், அம்மா நீங்கள் விரும்பினால் குருதேவரை எனக்கு காட்ட முடியுமே அப்படிங்கிறார். இவர் அடுத்த கொஸ்டின். அப்போ அம்மா சொன்ன, எல்லாம் தவம் செய், ஜபம் செய், சாதனை செய், நீ அவரை காண்பாய் அப்படின்றான். இது நியாயமான கேள்வி, நியாயமான பதில். அப்போது இவன் மறுபடி கேட்குறாரு, அம்மா உங்களையே குருவாக அடைந்த ஒருவனுக்கு வேறு சாதனைகள் வேணுமா, தேவையா அப்படிங்கிறான். இது எல்லாமே நீ ஒரு பகவதியே குருவாக எங்களுக்கெல்லாம் அமைஞ்சக்கப்புறம், நாம் உங்களை பார்த்தக்கப்புறம் எங்களுக்குன்னு தனியாக ஒரு சாதனை வேணுமா அப்படின்னு இவர் கேட்குறாரு. இது எதுவானாலும் எல்லாமே இலவசமாக வாங்குகிற மாதிரிங்கிற அந்த மாதிரி அவர் அம்மா தானே இருக்கேன், கேட்டதெல்லாம் தருவான், நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாமே அப்படின்னு அவர் சின்ன பையன்தான். அம்மா சொல்கிறாங்க, அது எப்படியப்பா, சாதனை கொஞ்சமாவது செஞ்சாதான் அதுக்கான பலன் சீக்கிரம் வரும், இல்லைன்னா பலன் வர்றதுக்கு அது டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க பாரு. அது சரிதான், ஆனால் ஒன்று, வீட்டில் சமையலுக்கான எல்லாம் இருக்கின்றன, ஆனால் சமைத்தால் தானே சாப்பிட முடியும். அவனவன் சமைத்துதான் சாப்பிட வேண்டும். விரைவில் சமைப்பவன் விரைவில் சாப்பிடலாம்
ஸோ அம்மாவுடைய ஆன்சர். எனவே சிலர் காலையில் சாப்பிடுகிறார்கள், சிலர் மாலையில் சாப்பிடுகிறார்கள், சிலரோ சோம்பல் காரணமாக பட்டினியாகவே கிடக்க நேர்கிறது அப்படிங்க அம்மாவுடைய பதில் வருது. அப்படின்னா கடைசியில் தான் அதனுடைய பலன் கிடைக்கும். குரு அருள் திருவருள் இருந்தாலும் நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னா அது கடைசியில் வந்து சேரும், புண்ணியத்தால் வந்து கேடும். ஆனால் இது எல்லாமே நமக்கு இருக்குது. அதை எடுத்து சமைச்சறவங்க எவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறாங்களோ அவங்க சாப்பிடுவாங்க. இங்கே அம்மா அது மாதிரி நாம் எந்த அளவுக்கு ஜப தியானம் பண்ணுறோமோ, சாதனைகள் செய்கிறோமோ, அந்த அளவுக்கு விரைவாக அதனுடைய காட்சியும் அவனுடைய அனுகிரகத்தையும் நம்ம பெறலாம் அப்படிங்கிறது அம்மா. ஸோ நாமளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாள் பண்ணிட்டோம், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் பூஜை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ சனிக்கிழமை பண்ணால் போதும், வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணால் போதும், தினமும் பண்ண வேண்டியதில்லைன்னு கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ஆனால் அது அப்படி அம்மா சொல்கிறாங்க, அது அப்படி கூடாது. இந்த சாதனைங்கிறது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் இருக்குது. நம்ம சிலர் சத்தியாக பண்ணுறவங்களுக்கு அந்த காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை பகவானுக்கு அர்ப்பணித்து செஞ்சுட்டா அதுக்கப்புறம்தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கும். சில பேரெல்லாம் ஒரு இது கூட கொஞ்சம் கூட அதில் பிசகாமல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது. சிலர் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுறாங்க, அதுக்கு இருக்குது. ஆனால் தினமும் அந்த பகவான் நம்ம வீட்டில் ஒரு மூத்தவர் இருக்கார், இல்லை ஒரு பகவதி அம்மா இருக்காங்க, இல்லை குருதேவரும் அம்மாவும் இருக்காங்க, பெருமாள் இருக்கார், தேவி இருக்காங்கன்னு இவங்களுக்கு நம்ம சமைச்சு போட்டு அதை பிரசாதமாக உண்டாதான் நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் நல்லதுன்னு யார் முடிவு பண்ணி நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது பலன் இருக்கும். அது இல்லாதப்போ ஏனோ தானே பண்ணுறோம், வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுறோம், இல்லை இன்றைக்கி அவங்க பண்ணட்டும், இன்றைக்கி இன்னொருத்தர் பண்ணட்டும்னு நம்ம அந்த ஸ்ரத்தை இல்லாது இருந்தால் அந்த பலன் கம்மியாக தான் இருக்கும். ஏதோ ஒரு பேருக்கு பண்ணாலும் அதன் பலன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பிரசாதமாக ஒன்று பகவானுக்கு அப்புறம் நைவேத்தியம் பண்ணக்கப்புறம் சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறாரு. நாம் நார்மலாக சொல்லுவோம், குழந்தைங்க கேட்கும்போதும் அங்கே போய் வச்சுட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படிங்குவாங்க. பட் ஈவன் கொண்டு போய் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பகவானுடைய அந்த திருஷ்டியில் அது நைவேத்தியத்தை பிரசாதமாக்கி நமக்கு கொடுக்கும். அதுக்கு இந்த மகா பெரியவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்னு கேள்விப்பட்டிருவீங்க. நம்ம கொண்டு போகிற பிரசாதம் அப்படியே தானே திரும்பி வருது, அது பகவான் சாப்பிட்டு தான் நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது அவங்க பெரியவர் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தருக்கு ஷீல்டருக்கு ஒரு சின்ன புஸ்தகத்தை கொடுத்து இந்த 5 சுலோகத்தை நீ படி அப்படிங்கிறார். அவர் அது வரைக்கும் அந்த சுலோகத்தை படித்ததில்லை, நீ அதை நல்லா மனப்பாடம் பண்ணு அப்படிங்கிறார். அவர் ஒரு கொஞ்ச நேரத்தில் அது 5 சுலோகத்தை மனப்பாடம் பண்ணிடுறாரு. இப்போ நீ அந்த புக்கை வச்சுட்டு நீ அந்த சுலோகத்தை சொல்லு அப்படிங்கிறார். அவர் சொல்லுவார், இது உனக்கு இன்னும் மறந்து போகாது இல்லையா? நான் மறந்து போகாது, என்ன நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த புக்கில் இருக்கிற அந்த சுலோகம் அப்படியே இருக்குது, அது காணாமல் போயிடுச்சா? இல்லை, அந்த சுலோகம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுபோல் பகவான் நம்முடைய நைவேத்தியத்தை பிரசாதம் பண்ணி திருஷ்டி பண்ணி பிரசாதம் பண்ணி அவர் கண்ணில் இருந்து அவர் இன்னும் போயிடுவார். மீது நமக்கு கிடைக்கிறது அப்படியே கிடைக்கும். எப்படி நீ இதிலிருந்து உன்னுடைய சுலோகத்தை நீ எடுத்து உனக்கு தேவையானதை நீ இது பண்ணியோ, அதே மாதிரி பகவான் அந்த நைவேத்தியத்திலிருந்து அவர் உண்டு மீதியை நமக்கு பிரசாதமாக கொடுப்பார். ஆகவே எல்லாமே போகிறதெல்லாம் அப்படியே வந்துடுங்கிறதுனால அவர் உண்ண மாட்டாருன்னு கிடையாது அப்படிங்கிறார் ஒரு விளக்கம். அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த சக்தியோடு அந்த பூஜை அந்த நைவேத்தியம் எல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்குன்னு மிகப்பெரிய பலன் உண்டு. அம்மா அதனால தான் இதை சொல்லுவாங்க, யார் விரைவில் சமைக்கிறானோ அவன் சாப்பிடுகிறான். ஸோ இங்கே அர்த்தம் யாரெல்லாம் அந்த சக்தியோடு அந்த பூஜை
அந்த ஜபத்தியானெல்லாம் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு நமக்கு முடியுதோ அதை ஸ்ரத்தையோடு பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு அது பலன் கிடைக்கும் தான் செய்யுது. அதை பண்ணாதவங்க கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அம்மா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சாதனையும் தவமும் ஒருவன் எவ்வளவு அதிகமாக பழகுகிறானோ அவ்வளவு விரைவில் இறைக்காட்சி பெறுவான். சிறிது சிறிதாக பழகினாலும் அவரது திருக்காட்சி கிடைக்கவே செய்யும் அப்படிங்கப்பார். அம்மாவுடைய வார்த்தைகள் இதெல்லாம் சாதாரண ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் வர்றவங்களுக்கு இது எப்போதுமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஸோ சொல்லிவிட்டு அம்மா சொல்லுவாங்க, இந்த வயிற்று வலி இன்றைக்கி போயிடுச்சு, பட் அது மறுபடியும் திரும்பி வந்தாலும் வரும், நீ கொஞ்சம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவன் சொல்லுவாங்க, இந்த வயிற்று வலி ஆளை கொல்லாது, ஆனால் அது வேதனையில் துடிக்க செய்யும்ங்கிற. அந்த காலத்துலலாம் இந்த மருத்துவ வசதியெல்லாம் அவ்வளோ கிடையாது. ஏதோ பெரிய நோயோ இது மாதிரி உடனே ஆளுக்கு அது மரணம் நேருங்கிற மாதிரி இல்லை. இந்த வயிற்று வலி ஏதோ இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் புளிப்பு ஒத்துக்கலைன்னாலும் அவங்களுக்கு அந்த இதாகிட்டே இருக்குது, கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே உணவு பழக்கத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணி அம்மா அவரை அனுப்புகிறாங்க. அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து மீண்டும் காலையில் அம்மாக்கிட்ட போகிறார். ரொம்ப போகும்போதே பொதுவாக அடிக்கடி போவாங்க, மற்ற நாட்களில் நார்மலாக இருந்தால் இந்த வாட்டி போகும்போது கொஞ்சம் முகத்தில் ஒரு களை இல்லை, அவர் வாடி போய் அம்மாக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறாரு. அம்மா கேட்குறாங்க, என்னப்பா நன்றாக இருக்கிறாயா? இவருடைய பதில், ஏதோ இருக்கிறேன் அம்மா அப்படிங்கிறாரு. அண்ணே, ஏனப்பா மீண்டும் வயிற்று வலி வந்ததா அப்படிங்கிறாங்க. இல்லையம்மா, வயிற்று வலி இல்லை, ஆனால் கையில் புண்ணாயிருந்தது, அத்துடன் பாத்திரம் துலக்குவதும் கஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஸோ அம்மா பார்க்குறாங்க, கையில் எல்லாம் புண்ணாயிருக்கு. ஏன்ப்பா இப்படி புண்ணாச்சின்னு கேட்கும்போது, அவனுக்கு அந்த மடத்தில் அவங்களெல்லாம் அப்போல்லாம் வேலைக்காரங்க கிடையாது, எல்லாமே சமையல் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவங்கள்ட்ட செய்வாங்க. அவன் சொல்கிறாரு, தினமும் 2 முறை அந்த சமையல் அறை சுத்தம் செய்வதும், பித்தளை பாத்திரங்களை புளி போட்டு க்ளீன் பண்ணுறதும், வீடு பெருக்குவது, இந்த வேலையிலாலேயே இருந்ததம்மா. ஈரத்திலேயே கை இருந்ததுனால புளி பட்டு கை புண்ணாகி ரொம்ப இதாகி போயிடுது. அம்மா அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, நீ அதுக்கு கொஞ்சம் சரணாமிரதை போடுன்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, புளிப்பு பொருட்களிலிருந்து விடுபட நினைத்தவன் புளிய மரத்தடியில் வீடு கட்டி கொண்ட கதையாக இருக்கிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் அம்மாவுடைய கான்வர்சேஷன்லேயே வருது. எதுக்கு யாருக்கு அந்த புளி இது ஒத்துக்கலையோ அவனுடைய தலைவிதி அந்த புளி மரத்தடியிலேயே வீட்டு கட்டி இருக்கிற மாதிரி. அப்போ நமக்கு தெரியும், அந்த சீசன் வந்தால் சுற்றி முற்றி அந்த புளி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, நீ இனிமேல் அங்கே அந்த வேலை பண்ணாத, நீ இன்னொரு இடத்துல, அங்கே நம்முடைய சின்ன சின்ன பிரான்ச் இருக்குது, நீ இன்னொரு இடத்துக்கு போய் அந்த குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடு, நீ இனிமேல் இது பண்ண வேண்டாம், அது உனக்கு ஒத்துக்கலப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. ஏன்னா கை ரொம்ப புண்ணாகி போயிடுது, அவனுக்கு அந்த கையில் சாப்பிடவே முடியல, ஆனால் அதை வச்சு அவன் வேலை பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா ஆளுங்க வேறு இல்லை இல்லையா. ஸோ அந்த காலத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இவன் கேட்குறான், நான் ஏதாவது ஒரு ஏகாந்தமான இடத்துல போய் என்னை கொஞ்சம் ஜபத்தியானம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறேன், இப்போ கொஞ்சம் இதில் இருந்தாலும் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அம்மா அதுக்கு சொல்கிறாங்க, அப்படி உடனே பண்ண வேண்டாம், உனக்கு மருத்துவ இதெல்லாம் தேவைன்னா அங்கே கிடைக்காம போயிடும், நீ இப்போதைக்கு இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் நீ டியூஷனில் சொல்லி கொடுத்துட்டு நீ இந்த மற்ற வேலையை பண்ணிவிட்டு நீ எல்லாம் இரு அப்படின்னு சொல்லி அம்மா அவன் ஆறுதல் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் கேட்குறான், அம்மா எனக்கு குருதேவரின் திருக்காட்சி கிடைக்க அருள் புரியுங்கள் மறுபடியும் கேட்குறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறேன், நீ கனவில் கண்டிருக்கிற, நீ ஜபத்தியானம் செய்யணும், அப்போது தான் உனக்கு கிடைக்குங்கிறாங்க. ஸோ அம்மா இதில் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, எந்த ஒரு அனுகிரகம் இருந்தாலும் நம்முடைய முயற்சி கொஞ்சமாவது இருந்தால் தான் அந்த கடவுளுடைய கிருபை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க.
இல்லைன்னா பூர்ண சரணாகதியானால் தான் அது நமக்கு கிடைக்கும். நம்ம நார்மல் மக்களுக்கு வந்து அது ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம இருப்போம். ஒன்று சரணாகதி, முழு சரணாகதி நமக்கு எப்போ வருதுன்னா, அது எப்போ உண்மையிலேயே ஒன்றுமே இப்போ நிறைய இடங்களிலெல்லாம் பார்க்குறோம். ஏதோ ஒரு நோய் வருதுன்னா டாக்டருங்களே கைவிட்டு போவாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் மக்கள் வந்து பகவான்கிட்ட தான் சரணடைகிறாங்க. எப்படியாவது நீ காப்பாற்றணும். ஏன்னா அந்த அந்த உயிரால் தான் மற்ற உயிர்களும் வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, அந்த நிர்பந்தம் ஏற்படும் போது மக்கள் உண்மையிலே சரணாகதி அடைஞ்சி பகவான்கிட்ட அதெல்லாம் அருள் பெற்றுக்கிறாங்க. நம்ம ஒன்று அதை பண்ணணும். இல்லைன்னா ஆரம்பத்தில் இருந்த குடும்பம், இந்த வீடு, இந்த சம்சாரம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கஷ்டமோ நஷ்டமோ அது இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்மால் முடிஞ்ச சாதனைகள் தவறாமல் இறை வழிபாடு, கோயிலுக்கு போகிறது, ஜபதியானம், உண்மையை பேசுகிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு ஸ்ரத்தை, அதுக்குன்னு ஒரு பலன் கிடைக்கும். இல்லைன்னா அந்த அதர் எக்ஸ்ட்ரீமில் வந்து சரணாகதி, நம்ம ஓரளவு நல்லா இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக சரணாகதி வராது. ஏன்னா அது ஹியூமன் நேச்சர். அப்படி ஒன்றுமே முடியாத போகும்போது தான், இனி வழியே இல்லைங்கும் போது எப்படி திரௌபதியை கம்ப்ளீட்டாக சரணடையும் போது தான் பகவானுடைய அருள் கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம அம்மாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். அம்மா வந்து உத்போதனில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு ஒரு வயதானவர் வர்றார். வந்து கீழே சாரதானந்தர் இருப்பார். அவர் பார்த்து அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறார். இல்லைப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சாரதானந்தருக்கு அவர் யார், ஜெயராம்பாடியிலிருந்து அவர் வந்திருந்தார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா 9 மணிக்கே படுத்துட்டாங்க இன்றைக்கி, நீ 10 மணிக்கு வந்துட்டு அம்மாவை பார்க்கணுன்னா அது எப்படியப்பா, நீ இன்றைக்கி தங்கு, எதுவானாலும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அம்மாவை நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கேட்குறாரு. இவ எவ்வளோ சொல்லி பார்க்குற, இல்லை அம்மாவை நான் பார்த்தே ஆகணும் இப்போ அப்படிங்கிற. சரி, இந்த சத்தத்தை கேட்டு அம்மா மேலேயும் சத்தத்தை யார் வந்திருக்காங்கன்னு, வயதானவர் வந்திருக்காங்கன்னு அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் கேள்விப்பட்டு, சரி அவர் உங்களை உடனே பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வர சொல்லுங்கிறாங்க. அம்மா கிட்ட வரும்போது அம்மா தூரத்தில் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, அது அந்த ஜெயராம்பாடிக்காரரு வயதானவர். அம்மாவை பார்த்த உடனே அப்படியே வீழ்ந்து வணங்குறாரு. அம்மாவுக்கு ஆச்சரியம். அது வரைக்கும் அம்மாவை பற்றி எல்லாம் அவங்க பெருசாக நினைக்கல. இன்னும் ரொம்ப அம்மா ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழை. அம்மாவை 4 பேர் பிற்காலத்தில் தெய்வமாக நினச்சாலும் இவர் வந்து அதெல்லாம் அந்த மாதிரி நினைக்கல. ரொம்ப ஒரு கர்வம் பிடித்தவர். பணம் இருக்குது, ரொம்ப கர்வம் பிடித்தவர். கல்கத்தாவில் வீடெல்லாம் இருக்குது, பிள்ளைகளெல்லாம் சம்பாதிச்சிருந்தாங்க. ஆனால் அவனுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள் ஒன்று விட்டு ஒன்று வந்துகிட்டே இருந்திருக்கு. அம்மாவுக்கு ஆச்சரியம், இவர் இப்படியெல்லாம் வந்து நமஸ்காரம்லாம் பண்ணது கிடையாது. சரி என்னப்பா, என்ன விஷயம் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் அம்மா காலை பிடிச்சிட்டு, அம்மா நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொன்னால் தான் நான் மேலே எந்திரிப்பேன், இல்லை நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி காதை பிடிச்சி கதறாரு. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கும்போது அவர் கீழே இருந்துகிட்டே சொல்கிறாரு. கொஞ்ச நாளில் ஒரு வருஷத்துலேயே என் குடும்பத்தில் நிறைய சாவு ஆகி போயிடுது. பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. ஏதோ நோய் வந்து என்னுடைய பேரன்க 2 பேரும் போன வாரம் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு பேரை இருக்கான், டாக்டரு, அவள் பிழைக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இதுக்கப்புறம் சந்ததியே கிடையாது. இதோட நான் இந்த வயதான காலத்தில் அந்த ஒரு கடைசி பையனு கூட இறந்து அந்த துக்கத்தை நான் தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை. நீ தயவு செய்து அந்த பிள்ளையை காப்பாற்றணும், நீ காப்பாற்றுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அழுகிறார். அம்மாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இன்னும் இந்த வயசான இந்த கிழவை இந்த நேரத்தில் 10 மணிக்கு வந்து காலை பிடிச்சிட்டு இப்படி அழுகிறாரு. அம்மா சொல்கிறாங்க, நான் சரி குருதேவர்கிட்ட நான் பிரார்த்தனை செய்கிறேன். இவர் சொல்கிற, இல்லை நான் உங்ககிட்ட தான் வந்திருக்கேன், நீங்கள் குருதேவர்கிட்ட சொல்கிறேன், நீ சொல்லு, நீ காப்பாற்றுறேன்னு சொல்லு, அப்போ தான் நான் உன் பாதத்தை விடுறேன்.
அம்மா ஒன்றுமே சொல்லவே முடியல. கூட பக்கத்தில் எல்லாம் சீடரெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அம்மா எவ்வளவோ சொல்லி பார்க்குறப்பா, இந்த நேரத்தில் இப்படி எனக்கு தெரியல, நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. இவள் விடுற மாதிரியே இல்லை. நீ சரின்னு சொல்லி, இல்லைன்னு இங்கேயே என்னோடய உயிரே போயிடும். நான் அந்த பிள்ளை இறந்து போகிறத பார்க்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. அம்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, சரி குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நீ எந்திரி அப்படிங்கிறான். ஸோ அப்போ தான் அவன் மெதுவாக எந்திரிக்கிறான். அவ்வளோ நேரம் கதறி கதறி ஆடுந்தவன் உடனே அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் வருது. கண்ணாடி தொடச்சிட்டு நன்றி அம்மான்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. அப்போது கூட இருக்கிறவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அம்மா ரொம்ப கிளியர் அஷூரன்ஸ் அந்த மாதிரி பொதுவாக கொடுக்கறதில்ல. தெய்வ விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லி. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவர் பூர்ண சரணாகதி அடைஞ்சதுனால அம்மா வாயால் சரி அது நல்லா ஆகட்டும், குழந்தை நல்லா ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சரணாகதி அதனால் அந்த குழந்தை பொழைச்சிடுது. அது பிற்காலத்தில் அதை பற்றிலாம் எழுதுது. அம்மாவோட அருளால் எப்படி என் குடும்பம் காப்பாற்றப்பட்டதுங்கிறது அதை பிற்காலத்தில் எழுதுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முழு சரணாகதி இருந்தால் அது வேறு விஷயம், பகவானுக்கு கிருபை கிடைச்சிடும். இல்லைன்னா சாதனை பண்ணி நம்ம அந்த உச்சத்தை அடையணுன்னா அது ஒரு வழி இருக்குது. ஸோ நமக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் போகணுன்னா அம்மா சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் குறைஞ்சபட்ச சாதனையாவது நம்ம எப்போதும் பண்ணாதான் அந்த இறைவனோட தொடர்பு நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துகிட்ருக்குங்கிறதுக்கு அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வருவார். ஸோ அதோடு அவருடைய அந்த நினைவு குறிப்பு நிறைவடைகிறது. அது தொடர்ந்து ஒரு பிரம்மச்சாரி அசோக் கிருஷ்ணான்னு சொல்லி அவருடைய நினைவு குறிப்பிலிருந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்க்குறோம். இவர் அந்த பக்கத்தில் தான் தங்கியிருக்கிறார். ஜெயராம்பாடியிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தங்கியிருக்கிறாரு. இவர் அம்மாவுடைய தீட்சை வாங்கியிருக்கிறாரு. உத்போதனுக்கு அம்மாவை பார்க்க வர்றாரு. கல்கத்தாவில் உத்போதனங்கிறது அந்த கல்கத்தாவில் இருக்குது. பார்க்கும்போது அம்மாவுடைய அது கடைசி நாட்கள் லாஸ்ட் டேஸில் இருப்பாங்க. ரொம்ப உடல்நலம் குன்றி அம்மாவோட அந்த இதே அவங்க பழைய தோற்றம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. இவன் அம்மாக்கிட்ட பார்த்த உடனே இவனுக்கு மனசு ரொம்ப வேதனை. அம்மா, என்ன உங்கள் உடல்நிலை இவ்வளோ மோசமாக இருக்கிறது, இந்த மாதிரி பலவீனமாக இருந்ததை நான் இது வரைக்கும் கண்டதில்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்மா அதுக்கு சொல்கிறான், மகனே உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, இந்த உடம்பின் மூலமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்று குருதேவர் திருவுள்ளம் கொண்டிருந்தாரோ அதெல்லாம் நிறைவேற்றி விட்டது அப்படின்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ பொதுவாகவே இந்த அவதாரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்துக்காக வந்தாங்களோ அது நிறைவேறின உடனே அதுக்கு மேலே அங்கே உடல் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. இது குருதேவர் வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம். குருதேவர் கடைசி காலத்தில் உடம்பு முடியாதவங்க போது கேட்குறாங்க, நீங்கள் நினச்சா காளி தேவிக்கிட்ட சொல்லி உங்கள் உடலை சரி பண்ணலாமே, இல்லை நீங்களே உங்கள் மனசை இதுக்குள்ள அந்த புண்ணை இது எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கீங்க, இந்த உடம்பு உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும், நீங்கள் ஏன் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டால் குருதேவர் சொல்கிறாரு, எந்த காரியத்துக்காக இந்த உடம்பு தேவைப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறிடுச்சு, இனிமேல் அது இங்கே தேவையில்லைன்னு அம்பாள் விரும்புகிறாருங்கிற. விவேகானந்தர் வாழ்க்கையில் அதே தான். அவர் கடைசி லெட்டரே எழுதுகிறார். 1902 பிகினிங்கிலே லெட்டர் எழுதுகிறார். எந்த காரியத்துக்காக குருதேவர் என்னை கூப்பிட்டு வந்தாரோ அந்த காரியம் நிறைவேற்றி விட்டது. காசிக்கு போகிறாரு. காசியிலிருந்து அந்த லெட்டர் எழுதுகிறார். அதெல்லாம் கிடைக்குது, நமக்கு இருக்குது. இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்காக குருதேவர் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்கேன். கால் வந்த உடனே நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு லெட்டர்லேயே அப்படியே எழுதுறாரு. ஐ ஹவ் பேக்டு எவ்ரிதிங், ஐ எம் ரெடி டு லீவ் திஸ் பிளேஸ் அப்படிங்கிறார். அப்படின்னு அவருக்கு அந்த தெரிஞ்சு போச்சு. குருதேவரை சொல்கிறார், அவருக்கு எப்போது அவருடைய சுயநிலைவும்
வருதோ அவள் அதுக்கு மேலே ஒரு நாள் கூட இந்த உலகத்தில் இருக்க மாட்டா. அவர் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போயிடுவாங்க. விவேகானந்தர் வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர் இல்லை ப்ரிப்பேர் ஆகி சொல்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் அதை கேள்விப்பட்டு சீடர்களெல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. என்ன சாமிஜி இப்படி சொல்கிறாரு, வயசு 39 தான், என்ன இந்த வயசுலேயே இப்படியெல்லாம் லெட்டர் எழுதி இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரம் வரும்போது அவர் அன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியும், விவேகானந்தர் அன்றைக்கி அவருடைய மரண நாளில் கூட சாயந்தரம் 1 மணி நேரம் வாக் பண்ணி டிஃபன் சாப்பிட்டு அங்கே பிரம்மச்சாரிங்களுக்கு கிளாஸ் எடுத்து வந்து படுத்தவர் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிட்டார். அவர் ஒன்றும் கஷ்டப்பட்டதெல்லாம் கிடையாது. ஸோ இது நம்ம கண்ணால் பார்க்கணும். அவருக்கு எப்போ காரியம் முடிஞ்சதோ அதோடு போயிடுவாங்க. அதே போல் அம்மா வாழ்க்கையில் அம்மா அதே மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, குருதேவரின் மறைவுக்கு அப்புறம் அம்மாவுடைய தம்பி பொண்ணு அந்த ராதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அது ரொம்ப மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணை காட்டி இது ஒரு யோக மாயை, இந்த மாயையினுடைய சப்போர்ட்டில் தான் உன்னுடைய உடலை நீங்கள் வைக்கணும், நீ வாழ்ந்து வா, ஏராளமான ஆன்மீக காரியம் உன்னால் நடக்கணும்னு சொல்லி குருதேவர் கட்டளை இடுறாரு. கட்டளைன்னா நேராக வந்து சொல்லிட்டு போகிறார் மறைவுக்கு அப்புறம். குருதேவர் மறைவுக்கு அப்புறம் அம்மா கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே வாழ்கிறாங்க. 1886 குருதேவர் மறையிறாரு. அம்மா வந்து 1920 தான் அம்மா காலமாகிறாங்க. அவ்வளோ வருஷம் அம்மா மிக நீண்ட இது. விவேகானந்தர் கூட 902 போயிட்டார். விவேகானந்தர் மறைவுக்கு அப்புறம் கூட அம்மா வந்து 18 வருடங்கள் இங்கே வாழ்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு அவங்க அந்த சாமிஜி சொல்கிற மாதிரி அந்த ரீஜெனரேஷன் ஆஃப் மதர்ஹுட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வத்தன்மை, அந்த தெய்வீன இதை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ராதுவை வச்சு இந்த உலகத்தில் நான் எவ்வளோ நாள் வாழணுமோ வாழ வச்சார். அவர் மேல் ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது சொல்கிறாரு. அது முதல்லலாம் அந்த ராதுவை அவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறாளாம் அம்மா. நம்ம அந்த கான்வர்சேஷன் எல்லாம் பார்த்துருப்போம். ஈவன் அவங்க அந்த அளவுக்கு அம்மாவை வெறுத்தாலும், வெறுப்புங்கிறது என்ன, அந்த ராது ஒரு பைத்தியம், அவங்க அம்மா வந்து அதை விட பைத்தியம். நீங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னடான்னு பார்த்தா அது அவ்வளோ பேர் ஒரு பைத்திய குடும்பமாகவே இருந்திருக்கு. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காங்கன்னா அது ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். இந்த வேதாந்த கேசரி கூட வந்துருதுன்னு நினைக்கிறேன். அந்த ராதுவுடைய அம்மா பெரிய எரிஞ்சிட்ருக்கிற கொள்ளிக்கட்டி எடுத்து வந்து அம்மா முதுகில் அடிக்கிறாங்க. அது பெரிய கடை, அவங்கெல்லாம் அப்போல்லாம் கேஸ் கிடையாது, பெரிய பெரிய கட்டை வைப்பாங்க, அதை வச்சு முதுகில் அடிப்பாங்க. அந்த கட்டத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அம்மாவுடைய வாயால் ஒரு இது வந்துடுது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அபசகமான ஒரு வார்த்தை. அம்மா வந்து எந்த காலத்துலேயும் யாரையும் சபிச்சதோ எதோ கிடையாது. எப்போதுமே அவருடைய வார்த்தைகள் வந்து அருள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த அக்கேஷனில் மட்டும் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்கிறான். அந்த ராதுவோடைய அம்மா கொள்ளிக்கட்டியாலும் அடித்து அது அப்படியே வெந்துடுது. இந்த தெய்வ உடலை, தெய்வீகமான உடலை குருதேவர் ஒரு பூவாலி கூட அடித்தது கிடையாது. நீ கொள்ளிக்கட்டியால் அடிச்ச இல்லையா, அந்த கை உனக்கு தங்குமா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா மறைக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த கை போச்சு, அந்த ராதுவுடைய அம்மாவுக்கு. அந்த அளவுக்கு அது அம்மா. அதுக்கப்புறம் அம்மா வந்து அதுக்கு சொல்கிறாங்க, ஐயோ நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன், குருதேவரை என்னை மன்னிச்சுக்கோகோ அப்படின்னு குருதேவர்கிட்ட வேண்டுறாங்க. மறுபடியும் தெரியாத பேசி அந்த வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. பட் ஒன்ஸு தேவியின் திருமுகத்திலிருந்து வந்த வார்த்தைகள் வீண் போகாது. நம்ம எல்லாம் சாஸ்திரங்களை படிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வங்கள் ஏதாவது ஒரு ரிஷியோ ஒரு முனியோ ஏதோ சபிச்சிட்டா அதை திரும்ப எடுத்துக்க முடியாது, அதுக்கு பரிகாரம் தான் பண்ண முடியும். நீ இதுக்கு பதில் அப்படி பண்ணு, அதுக்கு பதில் இப்படி பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நிறைய இடத்துல அது மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அம்மா வந்து குருதேவர்கிட்ட இவளுக்காக வேண்டுறான். பட் அந்த அம்மா வந்து சின்ன அந்த ராதுவுடைய தாய் வந்து அவருடைய தப்பை உணர்ந்து அம்மா கிட்ட சரணடைஞ்சிருந்தால் ஒருவேளை தப்பிச்சிருக்கலாம். அவள் அது பண்ணலை.
அதனால் அந்த கை லெப்ரசி தொழுநோய் இந்த கையை இது இல்லாமல் போயிடுச்சு, இது வரைக்கும் இல்லாமல் போயிடுச்சு. அது பிற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தாலும் அம்மா அவங்கள அவ்வளோ நேசித்தாங்க, கடைசி வரைக்கும் நேசித்தாங்க. அம்மா இப்போ சொல்கிறாங்க, அந்த ராதுவை நான் எவ்வளவு நேசித்தேன், அவளை கவனித்து கொள்வதற்காக எவ்வளோ பாடுபட்டேன், இப்போதெல்லாம் எல்லாம் தலைகீழாகி விட்டது. அம்மாவுடைய கடைசி நேரத்தில் மைண்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. என்னை எந்த காரியத்துக்காக இந்த உடம்பு இருந்ததோ அது காரியம் முடிஞ்சிடுச்சு, இனி அங்கே அந்த இது மேலே பற்று இல்லாமல் விடுவிச்சாதான் இந்த உடலை விட முடியுங்கிறதுக்காக அம்மா சொல்லுங்க. ஆகவே இப்பொழுதெல்லாம் இந்த ராது அருகில் வந்தாலே இவள் ஏன் இங்கு வருகிறார், என் மனத்தை ஏன் கீழே இழக்க முயற்சிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் சொல்ல, குருதேவர் தமது பணிக்காக இவை அனைத்தையும் என் மூலமாக கீழ்நிலையில் வைத்திருந்தார். இந்த மனத்தை கீழே வைத்திருந்தார். அவர் போன பிறகு என்னால் வாழ்ந்திருக்க முடியுமே என்ன? இந்த மாதிரி ஒரு மாய உலகில் அவர் மனதை கட்டுப்படுத்ததுனால்தான் இருக்க முடிஞ்சது. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. என் மனசு அதிலிருந்து விடுபடுறதான் விரும்புடுது அப்படின்னு சொல்லும்போது இந்த சீடருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, பயமாயிடுது. அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உங்களது இத்தகைய வார்த்தைகள் என்னை மிகவும் வாட்டுகின்றன. நீங்கள் போய்விட்டால் எங்களுக்கு என்ன வழி? எங்ககிட்ட எந்த தவமோ வைராக்கியமோ இல்லை. இந்த சீடனுடைய பிரார்த்தனை. நீங்கள் இல்லாமல் இந்த மாய உலகில் நாங்கள் எப்படி வாழ்வோம்? மனம் சஞ்சலப்படும் போதெல்லாம் உங்களிடம் சொன்னால் அதிலிருந்து மீள்வதற்கான வழி கிடைத்துவிடும். நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் யாரிடம் போவோம்? எங்களுக்கு கதியே இல்லை. இப்படின்னு அவர் அம்மாவை பார்த்து, அம்மா அந்த வார்த்தை சொன்ன உடனே இவர் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறார். நீங்கள் இருக்கும்போது எல்லாமே கஷ்டமோ நஷ்டமோ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு பெரிய அளவில் சாதனையோ தவமோ பண்ணதில்லை, அந்த சக்தி கூட எங்களுக்கு இல்லை. மனம் சஞ்சலப்படும் போதெல்லாம் உங்களிடம் மீள்வதற்கான வழியை கேட்கும்போது நீ ஏதோ ஒரு வகையில் எங்களை சரி பண்ணி அனுப்புகிறேன், நீ போய்விட்டால் எங்களுக்கு கதியே இல்லைன்னு சொல்லி அழுகிறார். அப்போ அம்மா படுத்திருக்கிறாங்க. படுத்திருந்தவங்க மேலே எந்திரிச்சு உட்காந்து உறுதியான குரலில் அம்மா சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு கதி இல்லையா? குருதேவர் உங்களை வழி நடத்தவில்லையா? ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? உங்களையெல்லாம் அவரது திருப்பாதங்களில் அல்லவா சமர்ப்பித்திருக்கிறேன். அம்மாவுடைய வார்த்தைகள், அபய வாக்குகள் பாருங்கள். என்ன சொல்கிற நீ? உங்களுக்கெல்லாம் கதி இல்லைன்னு சொல்கிறியா? அப்படி இல்லை, குருதேவருடைய திருப்பாதங்களில் உங்களை நான் சமர்ப்பித்திருக்கிறேன். நீங்கள் அந்த வட்டத்திற்குள் தான் சுழன்றாக வேண்டும், வேறெங்கும் போக முடியாது. உங்களை அவர் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். ஸோ பெரிய ஒரு அபய வார்த்தை பாருங்க. யாரெல்லாம் அந்த குருதேவருடைய அந்த வட்டத்தில் அப்படின்னு, குருதேவருன்னா எந்த ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரக அந்த பார்வைக்கு உள்ளே வந்திருக்கிறாங்களோ அவங்கள அந்த தெய்வம் எப்போதும் காத்து கொண்டு தான் இருக்கிறது. அதை விட்டு நம்ம வெளியில் போக முடியாது. இதை நீ நம்பிக்கையோடு நீ நினைவில் வைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவர் மனசில் கொஞ்சம் நிம்மதி வருது. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, அம்மா குருதேவரின் திருவருளை பற்றி அவ்வப்போதும் எண்ணம் வரத்தான் செய்கிறது, ஆனாலும் அதனை முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை. இவனுடைய கஷ்டத்தை அவன் சொல்லிகிட்டே இருக்கான். நம்பிக்கையும் வருகிறது, சந்தேகமும் வருகிறது, ரெண்டுமே மறுபடியும். அவ்வளோ ஒரு அபய வார்த்தை கொடுத்தக்கப்புறமும் இவனுக்கு மனசு இன்னும் திருப்தி ஆகலை. அதை பற்றி நம்பிக்கையும் வருதம்மா, குருதேவர் இருக்கிறாரு, பார்த்துக்கிறார், நம்பிக்கையும் வருகிறது. இருந்தாலும் சந்தேகமும் வருகிறது. உங்களையோ நேரடியாக காண்கிறேன், நல்லது கெட்டதெல்லாம் மனம் திறந்து சொல்கிறேன். உங்கள் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்பதில் திட நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு பிறகு என்ன ஆகும்? மறுபடியும் அந்த கொஸ்டினுக்கு வர்றாரு. இது எப்படி அர்ஜுனன்
கிருஷ்ணன் ஒன்று விட்டு ஒன்று கேட்டுகிட்டே இருக்கார். இது விட்டால் மறுபடியும் என்ன ஆகும், அதை விட்டு என்ன ஆகுதுன்னு. அதனால தான் அந்த கீதை அவ்வளோ பெரிய 700 ஸ்லோகத்துக்கு வந்து நிற்குது. ஸோ அம்மாவுடைய இந்த அபய வார்த்தைகள் கேட்டக்கப்புறம் இவன் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா, கடவுள் இருக்கிறாரு, நம்ம வேணும்போது அதற்கு நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மளை காப்பாற்றுறாரு. சில நேரத்தில் அந்த நம்பிக்கை இருக்குது, சில நேரத்தில் அந்த நம்பிக்கை போயிடும். ஸோ இங்கே தான் நாம் பார்க்கலாம், நிறைய நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பிரார்த்தனைகள் வந்து அது உண்மையிலேயே அது நமக்கு தேவைன்னா அது நடக்கும், அது அந்த டைமில் நடக்கும். எது வந்து ஒரு டைம் தாண்டி நடக்கணும்னு இருக்கோ, டைம் தாண்டி தான் நடக்கும். நம்ம என்ன தான் முயற்சி செய்தாலும் அது நடக்காது. அதுக்காக அந்த தெய்வ அருள் இல்லை நம்ம சொல்லிட முடியாது. நம்ம ஏதாவது ஒரு வேணும், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கும். பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலில் இடம் கிடைக்கணுன்னா அதனுடைய பிரார்த்தனை, அடுத்த பிள்ளைக்கு கேட்கணும். அடுத்த பிள்ளைக்கு இங்கே இல்லை, இடம் இல்லாமல் மற்றவங்களுக்கு வாய்ப்பு, இந்த பிள்ளை இன்னொரு இடத்துல சேருன்னா இல்லை, இந்த பிள்ளைக்கு எனக்கு அனுகிரகமாச்சு, அடுத்த பிள்ளைக்கு வேணும்னு நம்முடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி பகவான் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. அதுக்குன்னு அவர் ஒரு லிமிட் வச்சுருக்கிறார். ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு, அது இந்த வருஷம் இல்லைன்னு அடுத்த வருஷத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு வேணும்னு நினைப்பாங்க. அது அந்த அரசாங்கமும் அந்த சூழ்நிலையும் எப்படி இருக்குன்னு தெரியல. சில நேரத்தில் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. நம்முடைய பிரார்த்தனைக்கு உடனே செவிச்சாய்ச்சி அதெல்லாம் நடந்துவிடுங்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது. அதுக்கு பகவான்கிட்ட அது என்ன ஜஸ்ட் அப்படியே இருக்க கொண்டு போய் எடுத்துகிட்டு வரலாம், கேட்டால் கொடுத்து ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி, சூப்பர் மார்க்கெட் மாதிரி கிடையாது இல்லையா. அங்கே தான் நம்ம பகவானுடைய கிருப்பை இருக்குது இல்லை அப்படிங்கிறது. அது கிடைக்கலன்னா பகவான் மேலே சந்தேகம் வரும் நமக்கு. என்னடா இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேண்டியும் இது நடக்கலையே. நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், டிஸ்பியூட், ஏதாவது பிரச்சனை, கோர்ட்டில் கேஸு, நிறைய வக்கீல் இங்கே இருக்காங்க பார்த்து. சில இதெல்லாம் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் அப்படியே முடிஞ்சு போயிடும், குயிக்காக முடிஞ்சு போயிடும். ஆச்சரியமாக இருக்கும். சில பேர் ஒன்றுமே இல்லாத சில கேஸு வந்து சின்ன கேஸு வருஷக்கணக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும். ரீசெண்டாக தான் பார்த்து, யாரோ ஒருத்தருக்கு ஒரு கேஸ் வந்து 70 வருஷம் கழித்து அவனுக்கு நிவாரணம், அவனை நிரபராதின்னு சொல்லி அவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அவன் சின்ன வயசில் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்களாமா. பெயிலில் வந்திருந்தாலும் அந்த கேஸ் முடியறதுக்கு 70 வருஷம் ஆச்சாமல். ஸோ அந்த மாதிரி சில பேருடைய கேஸ் வந்து சின்ன இருக்கும், அது நடக்காது. என்ன முயற்சி செய்தாலும் நடக்காது. பல பேருடைய அனுபவத்தில் இந்த இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம சொல்ல முடியாது. இது கடவுளுடைய விருப்பம். நம்ம முயற்சி பண்ணுறோம், கடவுள் அதுக்காக நம்ம கடவுளோட அனுகிரகம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்முடைய பிரார்த்தனை அது உண்மையாக இருந்து அதுக்கான தேவை இருந்தால் அதுக்கு உடனே அதுக்கான நிவாரணமும் அதுக்கு ஆன்சரை வந்தே தீரும். இதுக்கு மகாபெரியவர்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும், எல்லாம் லைனில் இருப்பாங்க. நமக்கு முன்னால் இன்னும் 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. நமக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆனால் தான் டாக்டரை பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும், திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸில் யாரோ ஒருத்தர் வர்றாங்க, உடனே நேராக கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நாம் அங்கே போய்ட்டு, நான் இத்தனை நேரமாக உட்காந்துருக்கேன், இன்னும் 1 மணி நேரம் கழித்து போகணும், அவரை ஏன் உள்ளே விட்டு நம்ம கேட்க முடியுமா? அது தேவை, அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு அது தேவை. அதனால் எல்லாத்தையும் தாண்டி அங்கே போகும். பட் நமக்கு அது வாய்ப்பு வரும். நமக்கு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னா 11:15 11:30 வரும், இல்லாமல் போகாது. இப்போ வந்தவர் உள்ளே போயிட்டாரு, நான் போகலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய கிருப்பை வந்து நமக்கு இன்னும் அதை தாங்குகிற சக்தி இருக்குல்ல. நாம் இல்லைன்னா நம்ம இன்னும் அதை மோர் பர்ஃபெக்டாக நம்மாலேயே தீர்க்க முடிகிற சில விஷயங்களை நம்மளே தீர்க்கிறதுக்கு அது வாய்ப்பு கொடுப்பார். சில இடங்களில் நம்ம அப்படி தான் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு டிஸ்பியூட் வரும், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போகணுங்கிற பிரச்சனை இருக்கும். நடுவில் எல்லாம் யோசித்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சமரசம் செஞ்சு, சரி இதோட நாமளை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற பண்ணால் அந்த கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமே வராது.
பக்கத்து பக்கத்தில் லேண்டு டிஸ்பியூட் இருக்குது. சரி, யாரோ ஒரு பெரியவர் வந்து சரி என்னப்பா விஷயம் உங்களுக்கு, நீங்கள் இப்படி பண்ணுங்கோ இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் அது சமாதானம் ஆயிட்டா அப்புறம் கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக அந்த டிலே அதுக்காக காரணமும் இருக்கல. கோர்ட்டுக்குன்னு போனால் இனி 5 வருஷமோ 10 வருஷம் ஆகும், எவ்வளவோ கஷ்டங்கள் வரும். நாம் அன்றைக்கி கடவுளை கேட்டு இன்றைக்கே நம்ம கோர்ட்டில் என்னுடைய கேஸ் எடுத்துக்கணும் இது பண்ணணும்னு சொல்லி நமக்கு போயிருந்தால் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு பல வருடங்கள் ஆகிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம சரி பார்க்கலான்னு இருந்தால் அந்த தடங்கள் கடவுளுடைய ஏதாவது நம்பிக்கையோடு இருந்து அது ஒரு 2 நாள்லேயே முடிகிற மாதிரி இருந்தால் அது நல்லது தானே. ஸோ அதுக்காக தான் சில நம்முடைய பிரார்த்தனைகள் வந்து உடனே நிறைவேறாத போது நம்ம உடனே சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே இவர் சொல்கிறாரு, அம்மா நம்பிக்கையும் வருகிறது சந்தேகமும் வருகிறது. அவர் நம்ம சார்பாக தான் அம்மாக்கிட்ட கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் இல்லைப்பா, பகவானுடைய நம்பிக்கையோடு பகவான்கிட்ட நீ வேண்டியிரு, அவருக்கு தெரியும் நமக்கு என்ன எப்போது என்ன வேணுமோ அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அம்மா வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அவருடைய அம்மா வந்து இந்த பையனுடைய பிரம்மச்சாரியுடைய தாய் வந்து அவங்க அப்பாவை இழந்துடுறாங்க. தாயை பாதுகாக்கிற விஷயத்தை பற்றி அம்மா அவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பார்ப்பா, நீ தந்தை இழந்தவன் என்பதை முதலில் அறிந்தேன். உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள், நீ வந்துவிட்டால் உன் தாயால் இவர் சன்னியாசாக வரணும்னு வர்றாரு, உன் தாயால் குடும்பத்தை நடத்த முடியுமா என்பதை பற்றியெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். இவர் முதல்ல வந்து சொல்கிறாரு. அப்போ அம்மா அவரை பற்றி எல்லாம் விசாரிக்கிறான், அவனோட பேக்ரவுண்டில். நீ இல்லாமலும் குடும்பம் பிரச்சனையின்றி நடைபெறும் என்பதை நான் அறிந்தேன். சப்போஸ் நீ இல்லைன்னா, அப்பா இல்லைனாலும் நீ இல்லைனாலும் கூட குடும்பம் வந்து பிரச்சனை அறிந்தேன். போகட்டும், இந்த பையன் நல்ல முடிவு தான் செய்திருக்கிறான். இந்த நல்ல வழியில் செல்வதற்காக பெரிய தடைகளை குருதேவர் அகற்றி அறிவுள்ளார் என்று நினைத்து கொண்டேன். அம்மாவுக்கு ஒரு சந்தோஷந்தான். யார் சரி இந்த பந்தங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லி பகவானே வேண்டும்னு சொல்லி வந்தால் அம்மாவுக்கு சந்தோஷம் தான். நிறைய இடத்துல அம்மா என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாகவே. பட் எங்கெல்லாம் ஒரு தேவை இருக்கோ அம்மா அப்போ வந்து சொல்லுவோம், இல்லை உனக்கு கடமை இருக்குது, உனக்கு வயசான பெற்றோர் இருக்கார்கள், உன்னுடைய உழைப்பில் தான் அவங்க வாழணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அம்மா வந்து ஒரு நாளும் என்கரேஜ் பண்ணலை. நான் பெற்றோர் சேவை வந்து மிக தலையாய கடமைங்கிறது அம்மா சொல்லுவாங்க. இங்கே வந்து நீ அதுக்கான ஏற்பாடெல்லாம் குருதேவர் உன்னுடைய தடைகளெல்லாம் நீக்கி இருக்கிறாரு, நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ இறைவனுக்கு வாழலான்னு சொல்லி அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சில கான்வர்சேஷனாக நடக்குது. அம்மாவுடையக்கும் அந்த ஷீல்டருக்கு நடந்த நிகழ்ச்சி பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஆரத்தி டைம் ஆச்சு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.